யூசுவலாக லேயர் கேக்ஸ் ஐசிங்கோட செய்யணும்னா கஷ்டம் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான கேரட் கேக் லேயர்ஸோட எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கேரட் கேக். ஸோ இது வந்து ஒரு 2 லேயரில் நிறைய க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் போட்டு நம்ம இதை லேயர் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் அந்த ஃப்ராஸ்டிங் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அருமையான டேஸ்டியான கேரட் கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கேரட் கேக் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சு வச்சுக்கலாம். ஒரு பவுலில் சலாடியை வச்சு 2 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பட்டைத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க. இன்னொரு பவுலில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றி மெதுவாக இதை இன்னொரு பெரிய பவுலுக்கு மாற்றிடுங்க. முட்டையை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சு இது கூட 1/2 கப் எண்ணெயை ஊற்றுங்க. இந்த கேக்குக்கு நம்ம வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் டென்ஸான கேக்னால எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். எண்ணெய் வாசனை வராத சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி இருக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் எதுவும் தேவைப்படாது. ஒரு விஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் வெள்ளை சர்க்கரை, 1 கப் பிரவுன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட பிரவுன் சுகர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சர்க்கரையே 2 கப்பாக சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. 4 மீடியம் சைஸ் கேரட்டை எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு நல்லா துருவி வைங்க. துருவின கேரட்டை முட்டை கலவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் சேர்த்த கேரட் 2.5 கப் அளவு இருக்கும். இப்போ முட்டை கலவை கூட ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். 3 பாகமாக பிரித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, கேக் மிக்ஸ்சர் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 2 கேக் டின்ஸை எடுத்துக்கலாம். இது 8 இன்ச் கேக் டின். கேக் டின்ஸில் எல்லா பக்கமும் எண்ணெயை தடவி ஒரு பட்டர் பேப்பரும் போட்டு வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸ்சரை 2 டின்லேயும் ஊற்றுங்க. 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு லேசாக இப்படி தட்டுங்க. இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் இருந்தால் இது நல்லா ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அவனை 180 டிகிரி அதாவது 180 டிகிரிஸில் 15 நிமிஷம் வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதே டெம்பரேச்சரில் கேக் டின்ஸை வச்சு இன்னொரு 45 நிமிஷம் பேக் பண்ணுங்க. பாருங்க, கேக் எவ்வளோ அருமையாக பேக் ஆகி வந்திருக்குன்னு. நல்லா ஆறட்டும். டின் மேலே ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி கேக்கை எடுத்துட்டு அதில் இருக்கிற பட்டர் பேப்பரையும் எடுத்துருங்க. அடுத்து ஒரு கேக்கோட மேல் லேயரில் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நல்ல திக்கான லேயராக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக் வைங்க.
அதுக்கும் மேலேயும் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்காக நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இங்கே இந்த கேக் மேலே நறுக்கின வால்நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியான கேக், வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா, ஒரு அருமையான 2 லேயர்ட் கேரட் கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், பர்த்டேஸ் இந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேக்கு நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் தரலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இது முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கேரட் கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.